எதிர்மறையான சிந்தனைகள் நம்மில் தோன்றும் போதெல்லாம் அது சாத்தானின் சத்தங்களாகவே நமக்கு கேட்க வேண்டும். சாத்தானின் சத்தம் நமக்கு கேட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று, அந்த இடத்தை விட்டு விலகி போக வேண்டும், அல்லது காதுகளை மூடிக்கொள்ள வேண்டும். இந்த உலகமானது எதிர்மறையான எண்ணங்களால் நிறைந்து காணப்படுகிறது. உன்னால் இது முடியாது, நீ எதற்கும் உபயோகமானவன் அல்ல, நீ இருப்பதே வேஸ்ட் என்று சொல்லுகிற வார்த்தைகளை இன்று அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதையும், ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து சொல்லுகிறதையும், போதகர்கள் தங்களுடைய விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறதையும் இன்றைக்கு அதிகமாக கேட்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய எஜமான், அவர் ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய், சர்வ வல்லமை உள்ளவராய், அன்பு மிகுந்தவராய், இரக்கம் நிறைந்தவராய், கிருபை உள்ளவராய், உண்மை உள்ளவராய், உத்தமமாய் தன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு நன்மையை தருகிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவாதி தெய்வத்தை, யெகோவா தேவனை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை நேசித்தபடினாலே, அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஜீவனாலே நம்மை தெரிந்து கொண்டு, நம்மை அழைத்து, பேர் சொல்லி அழைத்து, நமக்காக ஒரு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். யார் என்ன சொன்னாலும், மனிதர்கள் என்ன சொன்னாலும், நண்பர்கள் என்ன சொன்னாலும், சுற்றியிருப்பவர்கள் என்ன சொன்னாலும், தேவனுடைய வார்த்தை உனக்கு எப்பொழுதுமே நன்மையான காரியங்களையே கற்றுத்தரும். தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும்படியாக, நன்மை செய்கிறவனாய் எங்கும் சுற்றி திரியும்படியாக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பரிசுத்தமான ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக அவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்பதை நினைத்துக்கொள். உன்னுடைய கல்வி அறிவு அவருக்காக பயன்படட்டும், உன்னுடைய ஞானம் அவருக்காக பயன்படட்டும். இதோ ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அவர் உன்னை தெரிந்து கொண்டார். எதிர்மறையான விமர்சனங்களையும் எதிர்மறையான காரியங்களையும் வெறுத்து தள்ளிவிடுங்கள். தேவன் என்ன சொன்னாரோ அதையே நம்புங்கள், அதையே அறிக்கையிடுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மேன்மையின் மேல் மேன்மை பெற்று, பலத்தின் மேல் பலத்தை பெற்று, கிருபையின் மேல் கிருபையை பெற்று நீங்கள் வளருவீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.